நீ கோலத்தை ஒழுங்கா போட்டு முடி. நான் போய் எடுத்துட்டு வரேன். சரியா? ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே. நம்ம மனசுல இருக்கிறத சொல்லலாமா? வேண்டாம். ஒருவேளை நம்மள தப்பா நினைச்சிட்டா? என்னது இது? கோலம். அதான் அலங்கோல் ஆயிடுச்சே. இது நான் கார்ல வர வழி. எனக்கு பிடிக்காத எதா இருந்தாலும் அதை ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். அது கோலமா இருந்தாலும் சரி, கோலம் போட்ட ஆளா இருந்தாலும் சரி. புரியுதா? ஷோ, முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. துர்கா, என்னாச்சு? ஏன் கோலம்லாம் அழிஞ்சிருக்கு? ஒண்ணு இல்லக்கா, வீணாமா கார்ல வந்தாங்க, கோலத்து மேலேயே ஏத்திட்டாங்க. மறுபடியும் ஏதோ மறந்துட்டேன்னு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அதுல தெரியாம கோலம் அழிஞ்சிருச்சு. இவ்ளோ அழகா கோலம் போட்டு இருந்த, நான் தான் கண்ணு வச்சிட்டேன். என் கண்ணு பட்டுதான் கோலம் அழிஞ்சிருச்சு. அப்படிலாம் இல்லம்மா, கோலம் போடுறதே அழியறதுக்கு தானே. என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு அழிய வேண்டியது, போட்ட உடனே அழிஞ்சிருச்சு. அவ்வளவுதான்க்கா. துர்கா, மனசார சொல்றேன், இந்த பக்குவம் தான் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இந்தா, இந்த காஃபி குடி. குடி. நீ மத்த வேலையெல்லாம் பாரு, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சரியா? பாத்துக்கோ. துர்கா, ஏ துர்கா, துர்கா, எங்க போனா இவ? துர்கா அக்கா, என்னக்கா காலங்காத்தால எதுக்கு அந்த சிரிக்கை கூப்பிட்டு இருக்க? தெருவுல கிடந்தவ மாட மாளிகைக்கு வந்ததும் பகுமானமா இருக்கணும்னு நினைச்சா விட்டுருவேனா? ஏ துர்கா, அம்மா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? தோ வந்துட்டேம்மா. அம்மா, என்ன உனக்கு வெத்தலை பாக்கு வச்சு தனியா கூப்பிடணுமா? ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டீங்களோ? இல்லம்மா, அது வந்து. ஆமா, இப்ப சீவி சிங்காரிச்சுக்கிட்டு எங்க போக போற? சீமையிலே இல்லாத பேரழகி நான் தானு. உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ண, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சரிங்கம்மா. ஆமா, எப்ப சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்க போற? அம்மா, காய்கறி எதுவும் இல்ல, அத வாங்கிட்டு வந்தா உடனே ஆரம்பிக்கிறேம்மா. யார் யாருக்கு என்ன சமைக்கணும்னு தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அப்புறம் அத மறந்துட்டேன் இத மறந்துட்டேன்னு பேந்த பேந்த வந்து நிக்க கூடாது. சொல்லுங்கம்மா. பெரியவருக்கு மீன் குழம்பு வச்சிரு, கடல் மீன் தான் வாங்கணும். நீ பாட்டுக்கு குளம் குட்டையில பிடிக்கிறது எல்லாம் வாங்கிறாத. சின்னவருக்கு கோழி குழம்பு வச்சிரு, அதுவும் நாட்டு கோழி குழம்பு தான். அர்ஜுனுக்கு நல்லி எலும்பு சூப்பு வச்சிரு. மத்தவங்களுக்கு முருங்கைக்காய் சாம்பாரு, பிஞ்சு வெண்டைக்காய் கார குழம்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, மஞ்சள் கம்மியா போட்டு மோர் குழம்பு, மிளகு ரசம், பருப்பு கூட்டு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், புதினா சட்னி, மோர் மிளகா, அப்புறம் அப்பளம். இது எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கணும். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ சாப்பிட்டுக்குவாங்க. வீணாவுக்கு பூண்டு வெங்காயம் ஆகாது, அதனால அவளுக்கு தனியா கீரை மசியல் பண்ணி வச்சிரு. தொட்டுக்க சேனக்கிழங்க பொரிச்சு கொடுத்துரு. ஏய், என்ன மண்டையில நல்லா வாங்கிக்கிட்டியா?
ஆ பண்ணிடுறேம்மா. நான் சொன்னதெல்லாம் எல்லாரும் சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி ரெடியா இருக்கணும். அதனால மார்க்கெட்டுக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும். போ. ஆ சரிம்மா. அக்கா என்னக்கா, நம்ம வீட்ல விருந்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அவ்வளவு ஐட்டம் பண்ண சொல்றீங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. இன்னைக்கு வீட்ல இவ மட்டும்தான் எல்லா வேலையும் செய்யணும். அதனால இருக்கிற எல்லா வேலைக்காரங்களுக்கும் நான் லீவ் சொல்லி அனுப்பிட்டேன். ஏன்னா ஒண்ணு இல்லாத இந்த விளங்காதவளுக்கு ஜமீன் வீட்டு மருமகங்கிற எண்ணம் அவ மனசுல துளி கூட வரக்கூடாது. அதுக்குதான் இப்படி எல்லாம். அக்கா எடுத்த உடனே டாப் கியர்ல போறீங்க. தாங்குவாளா இவ? தாங்க கூடாதுன்னு தானே இப்படி பண்றேன். நான் படுத்துற பாட்டுல ஏண்டா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோன்னு நொந்து நொந்து சாகணும். துண்ட காணோம் துணிய காணோன்னு சொல்லாம கொள்ளாம ஓடணும். ஓட வைக்கிறேன். ஏய் அம்மா இத வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? நீ எப்ப சமைச்சு எப்ப சாப்பிடுறது? சீக்கிரம் பண்ணிடுறேம்மா. பேசாத, போய் வேலையை பாரு போ. ஏய் நில்லு. அத்தை. நீ எங்க போற? இல்ல அத்தை, துர்கா. அவளை பார்த்து நீ என்ன பண்ண போற? ஒண்ணும் இல்ல அத்தை, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். ஓ. அர்ஜுன். சொல்லுமா. டேய், உன் பொண்டாட்டி மேல ஒரு கண்ணு வை. புதுசா வந்த அந்த ஊர்க்காரி துர்கா கிட்ட பாசத்தை காட்டுறேன் பாசி பயிரை காட்டுறேன்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்க போறா. எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது அது அங்கதான் இருக்கணும். டேய் என்ன? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஓ. பாவம் துர்கா தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். துர்கா, நான் காய்கறி வெட்டுறேன், நீ போய் அடுத்த வேலையை பாரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். 2 பேரும் கட் பண்ணி முடிச்சுட்டா எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி. என்னாச்சு? ஏ துர்கா, சமைக்க சொன்னா கருங்கல் மாதிரி நின்னுட்டு இருக்க. இதான் நீ வேலை செய்யற லட்சணமா? இல்லம்மா, அது அடச்சி. சமையல் கட்டுல கண்ணை கசக்கிட்டு நின்னா வீடு விளங்குமாடி. இன்னும் 1/2 மணி நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சு டைனிங் டேபிள்ல வைக்கிற. இல்ல தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன், ஜாக்கிரதை. சீக்கிரம் பண்ணு.
சொல்ற அசோக்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த கருமத்தை மறுபடியும் என் வாயால கேட்கணுமா? ஆமா, ஆயிடுச்சு. நான் நம்ப மாட்டேன். நீ சும்மா பிராங்க் பண்ற. நானே கடுப்புல இருக்கேன். நீ என்ன இன்னும் கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். நீ இப்படி சீரியஸா முகத்தை வச்சுட்டு சொன்னா நான் நம்பிடுவேனா? ஒரு இன்விடேஷன் இல்ல, ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல, வாட்ஸ்அப் மெசேஜ் கூட இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல நீ எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். சின்ன ஃபங்க்ஷனாலே ஊரை கூப்பிட்டு தடபுடலாம் நடத்துவீங்க. உன் கல்யாணத்தை காதம் வச்ச மாதிரியே நடத்துனீங்க. இத நான் நம்பணும். உனக்கு பிராங்க் பண்ண வேற ஆளே கிடைக்கலையா? ஏய், நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு உன்கிட்ட சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? என்கிட்ட சொன்ன மாதிரி பார் கவுன்சில்ல யார்கிட்டயும் சொல்லிடாத. கை தட்டி சிரிப்பாங்க. ஏய், நான் இருக்கிற கடுப்புல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பேசாம போயிடு. ஏன் அசோக்? நீ யாரு? உன் கேரக்டர் என்ன? உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு 10 வருஷமா உன்கிட்ட பழகுற எனக்கு தெரியாதா? உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியாம இது வரைக்கும் உனக்கு ஏதாவது நடந்திருக்கா? அப்படி இருக்கும்போது உனக்கு கல்யாணம் ஆனதை மட்டும் நான் எப்படி நம்புறது? என் கல்யாணத்தை என்னாலே நம்ப முடியல, நீ எப்படி நம்புவ? விடு, எல்லாம் என் தலை எழுத்து. அப்ப உண்மையிலேயே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா? உனக்கு இரு. இந்த பாரு, உனக்கே தெரியும். நல்லா பாரு. ஆனா நீ பயங்கரமான ஆள் அசோக். அங்க ஜாலியா கல்யாணத்தை முடிச்சிட்டு எங்க சொல்லாம கல்யாணம் பண்ணத கேட்டு சண்டை போடுவேனோன்னு உனக்கு பிடிக்காம கல்யாணம் நடந்த மாதிரி என்கிட்ட சீனை போட்டிருக்க, அப்படிதானே? சரி, நீ போட்டோ பார்த்துட்டு இப்படிதான் பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குதான் முதல்ல நான் உங்ககிட்ட போட்டோவை காட்டல. டேய், இங்க பாரு, எனக்கு இப்ப தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. உனக்கு தெரியாம கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்ற, ஆனா போட்டோல சந்தோஷமா ஜோடியா போட்டோக்கு போஸ் கொடுத்திருக்க. இதுல எதுடா உண்மைன்னு நம்புறது? கேட்ட உனக்கே இப்படி இருக்குன்னா என்னோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ஒருத்தி கழுத்துல தாலி கட்டி அவ கூட சந்தோஷமா போட்டோவுக்கு போஸ் கொடுத்திருக்கேன். ஆனா அது எதுவுமே என் சுயநனவோட நடக்கவே இல்ல. டேய், நீ என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற. அப்படி என்னதானே நடந்துச்சு? அதை ஏன் கேக்குற? உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. யாரு என்ன சொன்னாலும் நான் துர்கா கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். நீ அந்த துர்கா கழுத்துல தாலியை கட்டிட்ட அசோக். இல்ல, இந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல. நான் தாலி கட்டல. நான் என் அப்பா கிட்ட சண்டை போட்டதுல இருந்து கோவில் மண்டபத்துல என்ன எங்க அம்மா வந்து எழுப்பின வரைக்கும் நடுவுல என்ன நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு துளி கூட ஞாபகம் இல்ல. என்னடா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தை கண்ணு முன்னாடி அப்படியே ஓட்டி காட்டுற? அந்த படத்துல விஜய் சேதுபதியோட நிலைமையில தான் இப்ப நானும் இருக்கேன். படத்திலேயாவது கதை சுமூகமா முடிஞ்சிருச்சு. ஆனா என்னோட லைஃப்ல இனிமேதான் டிராஜடியா ஆரம்பிக்க போகுது. எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியலடா. கண்டிப்பா உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. கல்யாணம் பண்ணி நாசமா போகாதீங்கன்னு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா பாரு, நானே இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். இந்த கல்யாணம், பொண்டாட்டி, புள்ளைங்க, கமிட்மெண்ட், இந்த மாதிரி வார்த்தைங்க என் அகராதிலே இருக்க கூடாதுன்னு நினைச்சவன்னா. ஆனா விதி யாரை விட்டுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விதி என்னோட வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிருச்சு. என்னடி இப்ப நீ என்னத்தை வெட்டி முறிச்சிட்டேன்னு காஃபி குடிக்க போற? எல்லாரும் அவ்வளவு பசியில இருக்காங்க. சமைச்சதை எடுத்து வச்சோமா, எல்லாரையும் சாப்பிட வச்சோமான்னு இல்லாம
எனக்கு என்னன்னு காஃபி குடிக்கிற? எல்லாத்தையும் எடுத்து வை. கடைசியா 4 ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா. என்ன சீக்கிரம். ஐயோ அக்கா, அக்கா நீ சொன்ன ஐட்டத்தை ஒண்ணு விடாம பண்ணிட்டாலே, எப்படிக்கா? பண்ணணும்ல, பண்ணாம விட்டிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த அகிலா யாருன்னு. அக்கா, பிடிக்காத மருமகளை புரட்டி எடுக்கிறது எப்படின்னு உங்களை வச்சு ஒரு புத்தகமே எழுதலாம். அந்த புத்தகத்துல வெறும் 300 மட்டும்தான் எழுதியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? பரிமாறு. சரிங்கம்மா. போதும். அர்ஜுன், அம்மா, எதையாவது எடுத்து போட்டு சாப்பிட. நல்லி எலும்பு சூப் இருக்கு, அத முதல்ல குடி. உனக்கு பிடிக்கும்னு செஞ்சு வச்சிருக்கு, குடி. சரிம்மா, குடிக்கிறேன். வீணா, இப்ப எதுக்கு நீ துர்காவை அடிக்க போற? எவ்வளவு தைரியம் இருந்தா குழம்பு கரடியை ஏன் மேல போடுவா? இவள மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம போட்டுட்டேன். தெரியாம போட்டுட்டியா? உன் கண்ணு என்ன புடரிலையா இருக்கு? வீணா, துர்கா தான் தெரியாம போட்டான்னு சொல்றாள்ல. இந்த வீட்ல வேலைக்காரிக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்ல. ஏ வீணா, ஏண்டி, உனக்கு ஒழுங்கா பரிமாற கூட தெரியாதா? பாரு, உன்னால வீணா சாப்பிடாம போறா. நீ பரிமாறினது போதும், போய் ஓரமா நில்லு போ. பெரியமா, இப்ப ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தேவா, நீ எதுவும் பேசாத, சாப்பிட ஒழுங்கா. உன் துர்கா உன்னை விட்டு போயிட்டாலேன்னு பாத்தியா? அது எப்படி என் செல்ல குட்டியை விட்டுட்டு நான் தனியா போவேன்? துர்கா! அண்ணே, ஆமாண்ணே, ஆமாண்ணே, அங்கதான் வந்துட்டு இருக்கீங்க. இருங்க, ஒரு 2 நிமிஷம் தான் வந்துடுறேன். சின்ராஸ் அண்ணே, இந்த ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். கௌரிமா, என்ன இங்க உட்காந்துருக்க? என்ன கௌரிமா, முகல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்லண்ணே, துர்கா இல்லாம ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா கௌரிமா,
எனக்கும் அதை நினைச்சா மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இப்ப தனியா இருக்கிறது கஷ்டம் தானே. உனக்கு இருக்கிற கஷ்டம் துர்காவுக்கு மட்டும் இல்லாமலா இருக்கும். அவளும் உன்னை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு தானே இருப்பா. எனக்கு தெரியும்ண்ணே. துர்கா கிட்ட 4 வார்த்தை பேசினா அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அப்புறம் என்ன கௌரிமா, ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே அமைதியாயிட்ட, என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை. இந்த ஊர்லயே உங்ககிட்ட தான் ஃபோன் இருக்கு. நீங்க உங்க ஃபோனை கொடுத்தீங்கன்னா நான் துர்கா கிட்ட பேசிட்டு கொடுத்துருவேன். முடியுமா அண்ணே? இந்த சின்ராசனன்ட்ட கேக்குறதுக்கு உனக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? போன் தானே, இந்தாம்மா, உனக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கோ. ஆமா கௌரிமா, துர்கா கிட்ட பேச எந்த நம்பருக்கு போன் பண்ணுவ? பெரிய வீட்டு நம்பர் தெரியும்ண்ணே, அந்த நம்பருக்கு தான் பண்ண போறேன். ஓ, அவங்க வீட்டு லேண்ட்லைனா? அப்படின்னா மறக்காம கோடு நம்பர் போட்டு பண்ணுமா, அப்பதான் உங்களுக்கு கால் போகும். தெரியும்ண்ணே. சரி, நீ பேசு. இத பாரு, பெரிய வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்துட்டோம், சொகுசா இருக்கலாம்னு நினைக்காத. வெள்ளக்கமாறு பிஞ்சிரும். சட்டு போட்டுன்னு கழுவி வச்சுட்டு வா, வீட்டெல்லாம் துடைக்கணும். வந்துடுறேம்மா. வா.